திருப்பரங்குன்றம் பிரச்சனையை ஊதி பெருக்குகிறார்கள். RSS தலைவர்களும் அதன் துணைநிலை அமைப்புகளும் தமிழ்நாட்டில் எப்படி காலூன்றுவது என்பதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதிலே ஒன்று திருப்பரங்குன்றம் தீப பிரச்சனை. கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்குரிய தூண் அல்ல அது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் நிறுவப்பட்ட சர்வே துறையினரால் நிறுவப்பட்ட ஒரு அடையாளக்கல். அதிலே தீபம் ஏற்றுவோம் என்று திடுமென அவர்கள் அரசியல் செய்வது முழுக்க முழுக்க மதவாத அரசியல், மக்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்துகிற அரசியல், வட இந்திய மாநிலங்களில் செய்ததை போன்ற சதி அரசியல். தமிழ்நாட்டு மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். இதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது. நீதித்துறையை முழுமையாக தமிழ்நாட்டிலும் தம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது பிஜேபி அரசு என்பதற்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையை சார்ந்த நீதிபதி திரு GR சுவாமிநாதன் அவர்கள் அளித்த தீர்ப்பு ஒரு சான்றாக இருக்கிறது. அவர் நீதிபதி என்பதை மறந்துவிட்டு பொது மேடைகளில் பேசுகிற அரசியல் முழுக்க முழுக்க மதவாத அரசியலாகவும் RSS அரசியலாகவும் இருக்கிறது என்பதை காண முடிகிறது. அவர் நீதிபதியாக தொடர்வதற்கு எந்த கூறுகளும் இப்போது இல்லை. அவருக்கு வழக்குகளை ஒதுக்கீடு செய்வதை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி நிறுத்தி வைக்க வேண்டும். அவர் மீது 108 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து கையொப்பமிட்டு அவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று கோருகிற இம்பீச்மெண்ட் தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும். அதை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மக்களவைத் தலைவரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம். மக்களவைத் தலைவர் அதை பரிசீலிப்பதாக கூறியிருக்கிறார். ஆகவே அவருக்கு எதிராக இம்பீச்மெண்ட் கொண்டு வரக்கூடிய சூழலில் அவர் நீதிபதி இருக்கையிலே நீடிப்பதற்கு ஏதுவான கூறுகள் இல்லை. அவரே தானே முன்வந்து பதவி விலகுவதுதான் நியாயமானது. அவர் வேதம் படித்தவராக தன்னை காட்டிக் கொள்கிறார், மனு தர்மத்தை பின்பற்றுவதாக காட்டிக் கொள்கிறார். அப்படி நேர்மை அவரிடத்திலே இருக்குமேயானால் அவர் பதவி விலகுவதுதான் அவருக்கு அவருடைய பொறுப்புக்கு அழகு என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்போது சுட்டிக்காட்ட விரும்புகிறது. இஸ்லாமியர்களும் இந்துக்களும் இங்கே சகோதரத்துவத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கு இடையிலே பகைமையை மூட்டுகிற அரசியலை தொடர்ந்து பாஜக, RSS உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகள் மேற்கொண்டு வருவது தமிழ்நாட்டு நலன்களுக்கு உகந்ததல்ல. தமிழ்நாட்டு மக்கள் இதிலே விழிப்போடு இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன். தூய்மை பணியாளர்களோடு அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அவர்களுக்கு அரசு உரிய நலன்களை மேற்கொள்ள முன்வர வேண்டும். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கோரிக்கைகளை பரிசீலிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் ஏற்கனவே முதல்வரை சந்தித்து முறையிட்டு இருக்கிறோம். இப்போதும் வலியுறுத்துகிறோம். தூய்மை பணியாளர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளில் உள்ள நியாயங்களை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அது எங்களுக்கு 35 ஆண்டு கால போராட்டம். இன்னைக்கு மட்டும் இல்ல, தொடர்ந்து இந்த போராட்டத்தை நாங்கள் மேற்கொண்டுதான் வருகிறோம், சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அது அவங்க கட்சி அரசியல், அவங்க முன்வைக்கக்கூடிய, அதுல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, அவங்க கட்சி நிலைப்பாடு. அது பேச்சுவார்த்தையில இறுதி செய்வாங்க. அது பேசும்போது உங்களுக்கு தெரியும். அதான் அது ஒரு கமிட்டி போடுவாங்க. அந்த கமிட்டியில எங்க கட்சி சார்பில் பேசுவோம், பேசி முடிவு செய்வோம்.